கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரெயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நீங்க தைரியமா தேவனிடத்துல ஜெபிக்கிறீங்க. எந்த அடிப்படையில நீங்க தைரியத்தை பெற்றுக்கொள்றீங்க? என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், நான் இதுல விடுதலையை நான் பார்த்துருவேன், இதுல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். உங்களுடைய தைரியம் எதில் இருக்கிறது? ஒரு சில கூட்டம் தைரியமே இல்லாமல் இருக்குது. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே, நான் பாவியாச்சுதே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நிக்குது. ஒரு கூட்டம், நான் இத்தனை நல்ல செயல்களை செய்திருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய வேதத்தை நான் கற்று அறிந்திருக்கிறேன், நான் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறேன், அவருக்காக இத்தனை செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் நீதிமானாக நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னோட சுய நீதியை நம்பி அந்த ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நின்று கொண்டிருக்கு. ஆனா தைரியமா அவருடைய கிருபாசன தண்டைக்கு சேரக்கூடிய அந்த தகுதிய எது கொடுத்திருக்குதா? தேவ நீதி நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி நம்ம தைரியமா நம்மளால அது அழகா சொல்லுது பாருங்க, நாம் இரக்கத்தை பெறவும். அவர் இரக்கம் உள்ளவர் தான். வசனம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். உங்க சூழ்நிலைகள்ல எனக்கு அவர் இரக்கம் செய்வாரா? உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அந்த இரக்கத்தை தான் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார்? காண்பித்திருக்கிறார். அவருக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யவானா. ஐஸ்வர்யவானாலே செல்வந்தர்னு அர்த்தம். அதுவும் அவர் இரக்கத்துல எப்படி இருக்கிறாரா? செல்வந்தராக இருக்கிறார். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் தான், இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். இங்க இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாம் இரக்கத்தை பெறவும். இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். உங்க வாழ்க்கையில எந்தெந்த நேரம் உங்களுக்கு கிருபை தேவையோ, கிருபை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதியே இல்லாத நமக்கு தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம் நம் சார்பில் நமக்காக செயல்படக்கூடிய வழியை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். அதுக்கு பேரு தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு சின்ன பிரச்சனையில இருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சின்ன கவலையில இருந்து எவ்வளோ பெரிய கவலையா இருந்தாலும் சரி, சகாயம்ங்கிறது உதவி. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல அந்த கிருபையை உங்களால பார்க்க முடியும், தேவ வல்லமையை பார்க்க முடியும், தேவ ஆற்றலை பார்க்க முடியும், அவர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், உங்க சார்பில் நீங்க செயல்படுறத பார்க்க முடியும். இந்த நிச்சயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தைரியத்தை நம்ம எதன் அடிப்படையில நம்ம பெற்றிருக்கிறோம்? இந்த தைரியம் நமக்கு இருக்குதா? நம் செயல்களின் அடிப்படையில நமக்கு அந்த தைரியம் வருது இல்லையா? நான் அதிகமாக வேதம் வாசித்தால் நமக்கு அந்த தைரியம் வருகிறது. நான் 1 மணி நேரம் நான் நேர்முழங்கால நின்று ஜெபித்தால் அந்த தைரியம் வருகிறது. நான் உபவாசம் இருந்தால் தைரியம் வருகிறது. நான் ஒரு சில செயல்களை செய்தால் நமக்கு தைரியம் வருது. இந்த செயல்களின் அடிப்படையில் அங்க தைரியமா நம்ம என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்க இந்த அடிப்படை தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ல என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் சொல்றேன், இந்த செயல்கள் எதுவும் தவறு அல்ல. நம்ம ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, உபவாசிப்பது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையே தவிர இது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடையாளம் இது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இயேசு கிறிஸ்துவின் மூலம், அந்த விசுவாசத்தின் மூலம் எனக்கு பரிசாக என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பனாலும் அவருடைய பிரசன்னத்துல போய் நான் தைரியமாக நிற்க முடியும். எந்த சூழலிலும் அந்த சகாயம் செய்யும் கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யவானான என் தந்தை எனக்கு எப்பொழுதும் அந்த இரக்கத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிச்சயம் என் செயலின் அடிப்படையில இல்ல, இயேசு கிறிஸ்து செஞ்ச செயலின் அடிப்படையில், என்னுடைய நீதியின் அடிப்படையில இல்ல, அவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற தேவ நீதியின் அடிப்படையில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட
சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.